மா. கமலவேலன் திண்டுக்கலைச் சேர்ந்தவர். மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றவர். 1961 முதல் சிறுவர் நூல்களை எழுதி வருகிறார். சிறுகதை, நாடகம், வாழ்க்கை வரலாறு ஆகிய துறைகளில் இவரது பங்களிப்பு உள்ளது. வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள், உரைச்சித்திரங்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். தமிழக அரசின் 1998 ஆண்டு நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார். சாகித்ய அகாடமியின் குழந்தை இலக்கியத்திற்கான பால சாகித்ய புரஸ்கர் விருதினை அந்தோணியின் ஆட்டுக்குட்டி என்ற சிறுவர் நூலுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. இதனை பெற்ற முதல் எழுத்தாளர் திரு கமலவேலன் ஆவார். மேலும் கோவை லில்லித்தேவ சிகாமணி விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். நாடகம் என்பது ஒரு கலை. நாட்டு மக்களின் அகத்தை பிரதிபலிக்கும் கலையாக இது விளங்குகின்றது. நமக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ள வெள்ளம் நாடகத்தை எழுதிய கமலவேலன், இந்நாடகம் 2 தலைமுறை பற்றியும் ஆற்றின் ஆழத்தை வெளித்தோற்றத்தால் அறிய முடியாது போல மனிதர்களின் நடவடிக்கைகளையும் அவர்களது வெளித்தோற்றத்தால் உணர முடியாது என்பதை எடுத்து காட்டுவதாக நாடகம் அமைகின்றது. இந்நாடகத்தில் வரும் காட்சிகளை நமது வகுப்பு மாணவர்கள் காட்சி வாரியாக நடித்தும் காட்சியினை இப்போது நாம் காணலாம். ஆமாம் சார், வந்த புதுசுல நான் போறதுக்கு ரொம்பவே பயப்பட்டேன். அப்பெல்லாம் நம்ம லஸ்கர் கபில்சாமி தான் எங்க இறங்கினா தண்ணீர் ஆழம் இல்லாமல் இருக்குன்னு தடம் பார்த்து அழைச்சிட்டு போவாரு. ஆமாம் சார், பப்ளிக் ஊருக்குள்ளேயே நல்ல பேர் இருக்குது சார். சீதாராமன் மழை வரும்போது தெரியுது. அப்படி மழை வந்ததுன்னா ரெகுலேட்டர்ல 6 ஷட்டரையும் ஒரு அடி தூக்கி சொல்லணும். இவ்வளவு ஆபத்தான நேரத்தையும் அதை வழியில சில பேர் இழுத்துட்டு வந்திருக்காங்க சார். அதையெல்லாம் தண்ணி காணாமல் விட வேண்டியதுதான். நமக்கு எதுவும் ஆகுதுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவங்க அவங்கதான். சரி, நான் கிளம்புறேன். எஸ்டிஓல திருவாதிரியில கேம்ப் போட்டிருக்காரு. அவரை பார்த்துட்டு காலையில மறுபடியும் வரேன். சரி சார். மழை வருது, நீங்களும் மறுபடியும் ராத்திரிக்குள்ள இங்கே இருங்க. எதுவும் பிரச்சனைனா ஓடச்சேரி பம்ப் ஹவுஸ்ல போய் உடனே எனக்கு போன் மூலமா தகவல் சார், என் கையில வரைக்கும் படிச்சுட்டு கவனம் எனக்கு வீட்டு வந்துச்சு. நான் குழப்பம் தண்ணீர் மட்டும் கூடிக்கிட்டே வந்து மழை தண்ணி விடுற மாதிரி தெரியல. நாம இந்த நேரத்துல இங்க இருக்கிறதுதான் நல்லது. பழைய வளம் கரையை பார்த்தீங்களா? வெள்ள நீர் கரையை தொட்டுக்கிட்டு ஓடுது. எனக்கு என்னவோ அந்த கரை உடச்சு பயமா இருக்குது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, வெள்ளத்தோட போக்க நம்ம நிர்ணயிக்கவும் முடியாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிற இடம் ஆபத்தான இடம்னு கண்காணிப்போம். அங்க சுற்றி
பாம்பு திரும்ப வருது. சத்தமா படி.